இன்றைக்கி நோன்பு கஞ்சி வச்சுருந்தேன். நான் இன்னுமே நோன்பு கஞ்சி குடித்ததே கிடையாது, ஈவன் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்தெல்லாம் குடிச்சிருக்காங்க. இந்த நோன்பு காலம் ஆரம்பித்ததுலேருந்தே நோன்பு கஞ்சி வச்சு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வைக்க தெரியலைன்னா என்ன, யூடியூப்பை பார்த்தா தெரிஞ்சிட போகுது, யூடியூப் பார்த்தா எண்ணெய் வச்சு கொடுத்தேன். ஒரு குக்கரில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி 100 கிராம் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் இல்லாமலும் செய்யலாம், இல்லைனா சிக்கன் வச்சு கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அரிசிக்குனா 1 கப் பாஸ்மதி அரிசியும் 1/4 கப் பாசி பருப்பும் எடுத்துருக்கேன். அரிசி பார்த்தீங்கன்னா 125 கிராம். அரிசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அரிசி பருப்புக்கு 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூட வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலாயும் சேர்த்துக்கலாம். இது வதக்கும் போவே சேர்த்துருக்கலாம், நான் வந்து மறந்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே குக்கரை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5-6 விசில் போட்டதுக்கு, ஏன்னா மட்டன் நல்லா வேகணும். குட்டி குட்டியாக தான் நறுக்கி போட்டிருக்கோம், இருந்தாலுமே 6 விசில் போட்டு இறக்கிட்டேன். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆந்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மட்டன் எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இது கூட 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக தான் இருந்து கூட 1 கப்பு சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து ஸோ கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கியாச்சுன்னா சூப்பரான நோன்பு கஞ்சி ரெடி. அப்படி இன்றைக்கி நானே ரெடி பண்ண நோன்பு கஞ்சி குடிச்சாச்சுங்க. நீங்கள் யாரெல்லாம் நோன்பு கஞ்சி குடிச்சிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.